இன்றைக்கி நான் செடிங்களை தான் கொஞ்சம் பதியம் போட போகிறேன். முதல்ல வந்து ரோஜாப்பூ செடிங்களை வந்து கொஞ்சம் பதியம் போட்டுடலான்னு சொல்லி கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரோஸ் வந்து நல்லா மல்டி கலராக இருக்கும். பிங்க்கும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கட்டிங் போட்டு அதை பதியம் போட்டு வைக்கலான்னு. இந்த விதை வந்து பன்னீர் கொய்யாங்க. ஒரு 2 விதை கிடச்சிச்சு, அதையும் வந்து போட்டு வச்சுட்டேன். ஏன்னா விதைகள் கிடைக்க கிடைக்க போட்டு போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்து போட்டு வச்சிட்ருக்கேன். நம்ம மகிழம்பூ மரத்தில் இருந்து விதைகள் விழுந்து நிறைய செடி முளைச்சி கிடக்குதுங்க கீழே. சரி, ஒரு 10 செடி மட்டும் பிடுங்கி அதுங்களை வந்து பதியம் போட்டு வைக்கலாம், யாராவது கேட்டாக்கா கொடுக்கறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடிகளையும் பிடுங்கி அதையும் பதியம் போட்டு வச்சாச்சு. அது கூடவே இன்னும் கொஞ்சம் செடிகளையுமே பதியம் போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேங்க. எல்லாம் ஒரு பக்கமாக வச்சுட்டு தண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மழை டைமாக இருக்கு இல்லைங்களா, இந்த டைமில் நம்ம பதியம் போட்டோமா அதெல்லாமே சீக்கிரமாக நமக்கு வேர் பிடிச்சிக்கும். அடுத்ததாக நம்ம நாட்டு செம்பருத்திங்க. இதில் ஒரு 50 குச்சி பதியம் போடணும்னு நான் நினச்சி தான் கட் பண்ணி எடுத்து வச்சேன். அந்த குச்சிங்களையுமே வந்து எல்லாத்தையும் கவரில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வீட்டை சுற்றியும் செம்பருத்தி குச்சிங்களை வச்சு விடலாம் அப்படின்ட்டு. நான் பதியம் போட்ட நேரமோ என்னவோ தெரியல, அன்றைக்கி சாயந்தரமே வந்து நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சிங்க. அதனால் நிச்சயமாக நான் வச்ச குச்சிங்க எல்லாமே பொழைச்சிக்கும். இதே போல் நீங்கள் ஏதாவது பதியம் போடணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த டைமில் போட ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் அது நல்லா வந்துடும்.